ஹலோ கைஸ், நான் உங்ககிட்ட ஒரு 5 சீக்ரெட் சொல்றேன். இந்த 5 சீக்ரெட் கொஞ்சம் என்கிட்ட இருந்துச்சு. இனி கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இருக்கிறத விட உங்க லைஃப் இன்னுமே பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், வேல்யூ யுவர் செல்ஃப். இந்த வேல்யூ யுவர் செல்ஃப்ங்கிறத சில பேர் தப்பான மீனிங்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நான் தான் பெரிய ஆள், எனக்கு கீழ தான் எல்லாரும். அப்படிங்கிற கேட்டகரி எல்லாம் வேல்யூ பண்றது அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நான் கொண்டு வர மாட்டேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மத்தவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்படிங்கிறத நெனச்சு நெனச்சு சில விஷயம்லாம் நம்ம பண்ணிட்டு நம்மளே ஒரு மாரியான ஒரு ஜோன்ல இருப்போம். அத விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் எல்லாருமே நீ எல்லாம் என்ன பெரிய ஆளா? உனக்கெல்லாம் என்ன ரெஸ்பெக்ட் குடுக்குமா? நீ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் ஜோனும் இருக்கட்டும், நம்மள ஒரு கேட்டகரியில வச்சிருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணுங்க. யாரா இருந்தாலுமே, எவ்ளோ க்ளோஸ்டு பெர்சனா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நம்மள வேல்யூ பண்ணணும். நான் இவ்ளோதான், நான் இப்படிதான், எனக்கு இது வராது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க ஓகே உங்கள குறைச்சு எடுத்துக்கிறது சில விஷயங்கள் ஓகேவா இருக்கும். அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும். நான் இவ்ளோதான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு மத்தவங்க கிட்ட சொல்றது ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். எப்படிப்பட்ட பெர்சனா வேணா இருக்கலாம். எதுவுமே தெரியாத 0ல இருக்கிற பெர்சனா கூட இருக்கலாம். ஆனா, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் கேப்பபிள் தான். என்னால லேர்ன் பண்ண முடியுங்கிற தாட் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வாங்க. அப்படி சில விஷயங்கள லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கனாவே, நீங்களும் உங்கள வேல்யூ பண்ண ஆரம்பிச்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்கள வேல்யூ பண்ணி, உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டாவே, சுத்தி இருக்கிற ஜோனே லிட்டரலா மாறவே ஆரம்பிச்சுரும். ஓகே. நம்ம இவங்களெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆப்போசிட் பர்சன் தானாவே புரிஞ்சுக்குவாங்க. செகண்ட் ஒன், ஓன் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சில பேர் நான் இந்த ஏஜ்லயுமே பார்க்குறேன். என்னோட ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே, அது டக்குன்னு அடுத்தவங்க மேல போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகுறத நெறைய பேர் பார்ப்பாங்க. அது பர்சனலா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். என்ன என்ன மாரி வீட்ல இருக்கிற பெரியவங்களா இருந்தாலுமே, டக்குன்னு இருக்கிற சின்னவங்க மேல அந்த தப்ப போட்டு விட்டுட்டு போயிருவாங்க. இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இல்லாம, நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா, ஆமா நான் அத பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அத அக்செப்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து லேர்ன் பண்ணி அந்த மிஸ்டேக் அடுத்த தடவ நடக்காத மாரி நடந்து காட்டணும். அதுதான் ஓன் யூர் மிஸ்டேக்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லார்னாலயும் பண்ணவும் முடியாது. சில பேர்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமா பண்ணேன் அதுக்கு என்ன அப்படிங்கிறது அது வேற. அது ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள், ரொம்ப சில்லியான ஃபைட் எல்லாம் அதுக்கு அது ஆப்ட் ஆகும். ஆனா, நீங்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே, அது பண்ணேன், ஆமா இதுக்கப்புறம் அத நான் பண்ண மாட்டேன். இந்த மாரி அந்த அந்த மிஸ்டேக் எல்லாம் இனி வராது. பீகாக் சவுண்ட் வருது. உங்களுக்கு கேக்குதா? இதெல்லாம் நீங்க ஓன் பண்ணிக்கிட்டாவே, தானா உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிரும். 3 ஒன், மேக் யுவர் ஓன் டெசிஷன். இதுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு யோசிக்கும்போது, அது நல்லதா முடிஞ்சாலுமே, கெட்டதா முடிஞ்சாலும், அவங்க சொல்லி தானே நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறது, நம்ம சப்கான்ஷியஸாவே யோசிப்போம். ஏன்னா, இதுதான் ஒரு ஹியூமன் பீயிங்கோட பிரெயின் இப்படிதான் வொர்க் பண்ணும். அவங்க சொன்னாங்க நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஒரு விஷயத்த நல்லதா பண்ணி சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா, 10 பேர் லைன்ல நின்னுட்டு இருப்பான். நான் சொல்லி தான் இவங்க இது பண்ணாங்க. நான் சொல்லி தான் இவங்க இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு 10 பேர் லைன்ல கண்டிப்பா நின்னுட்டே இருப்பாங்க. நான் என் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியா நான் 4வது ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதுக்கு இது ஆப்ட் ஆகும். நான் பயங்கர ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயமும் என்னன்னா, மத்தவங்க சொல்றது எல்லாமே நான் சஜஷனா மட்டும் தான் எடுத்துக்கிட்டேனே தவிர, அத நான் டெசிஷனா எடுத்துட்டு போல. அது தப்பாவுமே போகலாம். எவ்வளோ வொர்ஸ்ட்டான விஷயமா கூட போகலாம். ஆனா, இது நான் எடுத்த டெசிஷன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். 4த் ஒன், டோன்ட் கெட் ரெக்ரெட். ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது தப்பா போய் முடிஞ்சாலுமே ரெக்ரெட் ஆகவே ஆகாதீங்க. போகலாம். சில விஷயங்கள் தப்பாவுமே போகலாம். எல்லா விஷயமும் நம்ம எடுக்கிற டெசிஷன் சரியா தான் போகும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது இல்லையா? நெறைய விஷயம் தப்பா போனா தான், அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் நடக்காத மாரி நம்ம பார்த்துக்க முடியும். நீங்க ஒரு விஷயம் எடுத்த டெசிஷன் ஒரு ரொம்ப பெரிய டெசிஷன் எடுத்து அது தப்பா போயிருச்சு அப்படின்னா, லைன்ல 10 பேர் நின்னுட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி, நான் சொன்னேன், இவ பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பவே சொன்னேன், இவ கேட்கல, இப்படிதான் நடக்கும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு. அதுவும் பொண்ணுங்க ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, 10 பேர் லைன்ல நின்னுட்டு இருப்பானுங்க. நான் அப்பவே சொன்னேன், நீ பொண்ணு, நீ ஏன் இத பண்ற, அத பண்ற. அந்த தாட் ப்ராசஸ்ல இன்னும் மூவ் ஆகல. நம்ம சொல்லலாம், நம்ம 20ஸ்ல இருக்கோம். இன்னுமே இந்த தாட் ப்ராசஸ்லலாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்க தான் செய்றாங்க. டோன்ட் கெட் ரெக்ரெட் அண்ட் மேக் யுவர் ஓன் டெசிஷன். நான் என்னை சுத்தி நெறைய பேர பார்த்துருக்கேன். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும். ஒரு பேங்கிலே ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். அது அத விட பெட்டரா எங்கேயாச்சும் கிடைச்சுச்சுன்னா, பேசாம நான் இங்க வாங்கியிருக்கலாம், இங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப ஓவர் திங்கிங் குள்ள போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ டோன்ட் டூ தட். இருக்கலாம். நான் சில விஷயங்கள் நல்லாவே போயிருச்சுன்னு வைங்களேன். அப்ப நம்ம காலர் தூக்கி விட்டுட்டு சுத்தலாம். நான் இப்போலாம் எப்படி இருக்கேன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல நெறைய விஷயம் தப்பா போனாலுமே,
இது அடுத்தவன் எடுத்த டெசிஷன் கிடையாது. நான் எடுத்த டெசிஷன் தானே. நான் ஏன் கவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நான் எதுக்குமே இதுவரைக்கும் ரெக்ரெட் ஆனது கிடையாது. டச் வுட். அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாரி நான் எடுத்துக்கிறேன். நீங்க லைஃப்ல ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. அது வந்து தப்பா போயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. இன்னுமே நெறைய அத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் எடுங்க. இல்ல நான் ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருக்கேன். இத நான் பண்ண தான் போறேன் அப்படிங்கிறப்போ, பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நல்லதா நடந்தா என்ன, கெட்டதா நடந்தா என்ன, நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் அட்லீஸ்ட் மிஞ்சும். இதே நீங்க ஒருத்தங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் தப்பா போயிருச்சு அப்படின்னா, இது அவங்க சொன்னாங்க. அது ஆக்சுவலி அந்த மாரி அந்த ஒரு ஜோன்ல என்ன ஆயிரும் அப்படின்னா, இனிமேல் லைஃப்ல யார் பேச்சையுமே கேட்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம மைண்ட் போயிரும். ஸோ டோன்ட் கெட் ரெக்ரெட். லாஸ்ட் ஒன், பி ஸ்ட்ராங். என்ன நடந்தாலும், சிச்சுவேஷன் எவ்வளோ வஸ்தா போனாலுமே ஸ்ட்ராங்கா இருக்க பழகுங்க. நார்மலா கேர்ள்ஸ்க்கு மூட் ஸ்விங்ஸ்ங்கிற ரேஷியோலாம் இருக்கும். அந்த டைம்ல நம்ம சின்னதா பண்ண மிஸ்டேக்குமே நமக்கு பெருசா தோண ஆரம்பிக்கும். பிகாஸ் இத வந்து நான் ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன விஷயம் தப்பா பண்ணா நம்ம பயங்கரமா உடைஞ்சு போய் அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். சில பேர் என்னை சுத்தி, நானுமே அதில் இன்க்ளூட் தான். ஏதாவது ஒரு விஷயம் வந்து சரியா இல்லை, இதுக்கப்புறம் சில சிச்சுவேஷன் நடக்கும் இல்லையா, நம்ம லைஃபே பிளாக் பண்ணிடும். அது ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்கட்டும், எல்லா கேட்டகரியும் ஒரு நாள் வந்து டோட்டலாக நம்மளை க்ளோஸ் பண்ணிடும். அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து நீ மூவ் ஆகணும் அப்படின்னா நீ பயங்கரமாக பிரேக் ஆயிட்ட இதுக்கப்புறம் நல்லா மூவ் ஆன் ஆகவே முடியாதுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம சொசைட்டி நம்மளை நினைக்க வச்சிரும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு உட்காந்து அழுது முடிச்சிருங்க. இந்த அழுகாத பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், நீங்க அழுது முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அது நிஜமாவே அது நடக்கும். சைக்காலஜிக்கலி நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணாலுமே யாராவது ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொசைட்டிக்காகலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. யாரு என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்க எப்படிங்கிறத வந்துட்டு மறந்துட்டு நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பூமர் அட்வைஸ் எல்லாம் வந்து தாங்க முடிய மாட்டேங்குது இப்போல்லாம். உங்களோட டெசிஷனை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்பவே நீங்க வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லைஃப் வந்து முடிஞ்சு போகலாம், உலகமே முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியோ கூட வரலாம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க விட்டுட்டு போகலாம், மேபி அவங்களோட டெத்தா கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் பிரேக் ஆகலாம், வேலை இல்லாம போகலாம், கையில 10 பைசா இல்ல, அடுத்து நான் நகர்றது கூட என்கிட்ட 10 பைசா இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்குமே வேற சுத்தி இருக்கிற எதுவுமே உங்களை பண்ண முடியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கையில 10 பைசா இல்லாம அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும், அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் போயிருக்கேன். ஆனா இப்போ நான் ஒரு நல்ல ஒர்க்ல இருக்கேன். அது போக எனக்கு யூடியூப் இருக்கு. அது போக நான் நிறைய விஷயம் வந்துட்டு என்னை சுத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியலா நான் இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் இது எல்லாமே நான் விட்டுட்டு என் யூடியூப், என் வேலை, இப்போ நான் என்னை சுத்தி இருக்கிற என்னோட குட்டி குட்டி பிசினஸ், இது எல்லாமே நான் விட்டுட்டு போனாலுமே என் லைஃப் ஜீரோ. அதான் சொன்னேன்ல, ஜீரோ மைனஸ்க்கு போனாலுமே நான் வந்துருவேன். நான் மேல வந்துருவேன். எதுவுமே இல்லை. இப்போ வீடு வாசல் எதுவுமே இல்லை. நீ அடுத்த நிமிஷம் நீ ரோட்ல தான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தாலுமே எனக்கு வந்து காலத்துக்கு இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரியான ஜோன்ல தான் இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாருமே உங்களை வியர்டா தான் பார்ப்பாங்க, எல்லாரும் உங்களை மட்டம் தட்டுவாங்க, எல்லாரும் உங்களை குறை சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பிச்சோடனே எல்லா விஷயமும் நல்லா பீக்ல போகாது. ஏன் யூடியூப் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகுது, இன்னுமே நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஆனாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கேன். யாருக்காகவும் நான் இதை நான் ஸ்டாப் பண்ண கிடையாது. ஸோ தட் சில விஷயம்லாம் வியர்டாக தான் இந்த சொசைட்டி இன்னுமே பார்க்கும். ரொம்ப கேஷுவல்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சில விஷயத்த இன்னுமே சில பேர் வியர்டாக தான் பார்ப்பாங்க, நம்மளை முடிஞ்ச அளவுக்கு மட்டும் தட்டுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்துட்டு உங்களை நான் இவ்வளோதான் போல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள தயவு செஞ்சு வராதிங்க. தட்ஸ் ஆல். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எங்கள் பக்கத்தில் ஒரு பீகாக் வேற வந்து உட்காந்துருக்கு, பயங்கர அழகா நல்ல ஒரு கிளைமேட்டில். நான் ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்து இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து அனுப்பிவிடுங்க. போயிட்டு அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நீங்களாம் திருந்துங்கப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவோட லிங்க் சேனலோட பயோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.